வாயுள்ள பிள்ளை. அரண்மனை தோட்டத்தில் பலவகையான பூக்கள் பூத்திருந்தன. அவற்றுள் பலவகையான ரோஜா பூக்களும் இருந்தன. தெனாலிராமனின் மனைவிக்கு ரோஜா பூக்கள் என்றால் மிகவும் பிரியம். அதனால் அவளுடைய மகன் தோட்டத்திற்குள் திருட்டுத்தனமாகச் சென்று ரோஜா பூக்களை பறித்து வந்து கொடுப்பான். இந்த திருட்டு வேலையை அவன் பல நாள் செய்து வந்தான். ஒரு நாள் பூக்களை பறித்து கொண்டிருக்கும் போது காவலாளிகள் பார்த்துவிட்டனர். அவன் மடியில் பூக்கள் நிறைந்திருந்தன. அவனை தோட்டத்தில் அடைத்து வைத்தனர். அச்சமயத்தில் தெனாலிராமன் அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் ஒரு காவலாளி, உன் பையன் செய்த வேலையை பார்த்தீரா? அவன் தோட்டத்திற்குள் புகுந்து ரோஜா பூக்களை திருடி இடுப்பில் கட்டி வைத்திருக்கிறான். அவனை பிடித்து அடைத்து வைத்திருக்கிறோம். அரசர் விசாரித்து தண்டனை வழங்குவார் என்றார். தெனாலிராமன் அதை கேட்டு பதறவில்லை. தன் மகனின் காதில் விழும்படியாக உரத்த குரலில், என் மகன் வாயுள்ள பிள்ளை. வாயுள்ள பிள்ளை எப்படியும் பிழைத்துக் கொள்ளும். நீங்கள் நினைப்பது போல அவன் ரோஜா பூக்களை திருட வந்திருக்க மாட்டான். அவனுடைய அம்மாவிற்கு உடல் நலம் சரியில்லை. அவளுக்காக ஏதேனும் மூலிகையை பறிக்க வந்திருப்பான் என்று கூறிவிட்டு சென்றான். தன் தந்தை கூறிவிட்டு சென்றதை கேட்ட மகன் யோசித்தான். தன் மடியிலிருந்த ரோஜா பூக்களை எல்லாம் எடுத்து வாயில் போட்டு மென்று தின்றுவிட்டான். பிறகு தான் இருந்த இடத்தில் அங்குமிங்கும் பார்த்தான். சில வேண்டாத செடிகள் வளர்ந்திருந்தது. அவற்றை பிடுங்கி மடியில் கட்டிக்கொண்டான். காவலாளிகள் அவனை அரசர் முன் கொண்டு சென்றனர். அவன் செய்த காரியத்தை கூறிவிட்டு அவன் மடியில் கட்டியிருந்த பூக்களை காட்ட அவிழ்த்தனர். ஆனால் அங்கு ரோஜா பூக்கள் எதுவும் இல்லை. வேண்டாத சிறு சிறு செடிகள் மட்டுமே இருந்தன. காவலாளிகள் தலை குனிந்தனர். அரசர் தெனாலிராமன் அனின் மகன் மீது குற்றமில்லை என்று விட்டுவிட்டார்.